அனைவருக்கும் வணக்கம். சிவி பயணவாளிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க. டென்மார்க்கில் புத்தாண்டை எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நான் என்னோடய பயண காணொலிகளை சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு போடுறேன். இடையில் போடுறது எல்லாமே இந்த மாதிரி டென்மார்க் பற்றினவைகள், டென்மார்க்கில் என்ன மாதிரி கொண்டாட்டங்கள் இருக்குது, கடைகள் இருக்குது, கோயில் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இடையில் வார நாட்களில் எப்போயாச்சும் போடுவேன். டென்மார்க்கில் புத்தாண்டு பார்த்திங்கன்னா வாத்துக்கறி, அதுக்கப்புறம் பட்டாசு, அதாவது வான வேடிக்கை, அதுக்கப்புறம் டென்மார்க் ராணியோட உரை, இது மூணும் இல்லாமல் டென்மார்க்கில் புத்தாண்டு கிடையாது. அதை பற்றி தான் இந்த காணொலி முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். வாத்து வாங்கிட்டு வந்தாச்சு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உரையை வச்சு தான் கொடுப்பாங்க. இதுவும் உறைஞ்சி தான் இருக்குது. இதை நம்ம இலகுவாக்கி அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிக்கணும். இது ஜெர்மனிலேருந்து வந்துருக்குது. கிட்டத்தட்ட இந்த வாத்து 2.5 கிலோ. டென்மார்க்கில் வாத்து இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அதுக்கு ஒரு தனி கதையும் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்து வெட்டும் போது பேசுவோம். கடையில் விற்கும் போதே பார்த்திங்கன்னா அதோடைய மேலே இருக்க அந்த முடி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி உரையை வச்சு அப்புறம் தான் நமக்கு கடையில் வச்சு விற்பாங்க. நல்லா சுடு தண்ணியை திறந்து விட்டுருக்கேன். கொஞ்சம் நேரம் இதில் அப்படியே ஊறட்டும். கோழி மாதிரியே தாங்க இருக்குது. ஆனால் என்ன, கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அதுவும் இந்த ரெக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குது. கோழிக்குன்னா அது இவ்வளோ தான் இருக்கும். நம்ம இந்த தோலை மட்டும் உரித்து எடுத்துட்டோம்னா போதும். மற்றபடி எல்லாமே உள்ளெல்லாம் அவங்க சுத்தம் பண்ணி உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே தூக்கி போட்டாங்க. கொஞ்சம் உப்பு, நிறைய மிளகாத்தூள், அப்புறம் நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா சுட்டு சாப்பிட்டாச்சு. நேராக கோப்பநகனுக்கு கிளம்ப வேண்டியதான் வான வேடிக்கை பார்க்குறதுக்கு. இன்னும் 10 நிமிடம் தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே நடந்து அந்த இடத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். பயங்கரமாக மழை பெய்யுது. மக்கள் இருப்பாங்களோ இல்லையோ நினச்சிட்டு வந்தேன். இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாம் மழைக்காக ஒதுக்கி நிற்கிறாங்க. எவனை இங்கேயே வெடிக்க ஆரம்பிச்சிட்டான். எவ்வளோ மக்கள்னு மட்டும் பாருங்க. இதுதான் அந்த திவோலி அப்படின்னு சொல்லப்படுற இடம். திவோலி உள்ள நல்லா கொண்டாட்டமாக இருக்குது. திவோலிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு விளையாட்டு பூங்கா. நம்ம பெரிய பெரிய ராட்டினம், அப்புறம் இந்த தலைகீழ சுற்றுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. வருடப்பிறப்பை ஒட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பயங்கரமாக விளக்கு, மின் விளக்கெல்லாம் மரங்கள் எல்லாத்துலேயும் தொங்க விட்டு, அந்த கட்டடங்கள் எல்லாத்துலேயும் எரிய விட்டு செமையாக பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நேற்றுக்கு இவ்வளோ அமைதியாக இருந்த இந்த இடம் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். தான் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஆனால் இன்னும் முன்னாடி போகணும் உள்ளே. நல்லா இன்னும் 12 மணி ஆகலை அதுக்குள்ளே. ஆனால் வெடிக்க எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் பாருங்கள், பயங்கர கூட்டமாக இருக்குது. உள்ளே போகிறதுக்கு வழியே கிடையாது. அப்படியே நுழைஞ்சு தான் போய்கிட்டு இருக்கோம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இவங்க இந்த பட்டாசை இன்னொரு அரை மணி நேரத்துக்கு நிறுத்த மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வெடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா டென்மார்க்கோட ராணி சாயங்காலமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு பேசிட்டு போயிட்டாங்க. டென்மார்க்கில் என்ன தான் மக்கள் வாக்கு செலுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து பிரதமரை தேர்ந்தெடுத்து அனுப்பினாலும் இன்னமும் டென்மார்க்கில் அரச குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கான மரியாதைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ யார் அரியணையில் இருக்காங்க டென்மார்க்கில் அப்படின்னு பார்த்தா ராணி 2ஆம் மார்கரெத். இவங்களுக்கு 83 வயசாகுது. 52 வருடமாக இவங்க தான் ராணியாக இருக்காங்க. இப்போ என்ன அவங்க இன்றைக்கி பேசிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, வர ஜனவரி 14ஆம் தேதி தன்னோட மகனான பட்டத்து இளவரசர் ஃப்ரெட்ரிக்கு அரியணையை கொடுத்துட்டு தான் ஓய்வெடுக்க போவதாக சொல்லியிருக்காங்க. அவருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வயசு 55 ஆகுது. இன்றைக்கி டென்மார்க்கில் எல்லாரும் பேசிக்கிற முக்கியமான விஷயமே இந்த ராணி செஞ்ச இந்த உரை தான். நான் கிளம்பி அப்படியே வெளியே வந்துட்டேன். ஆனால் மக்களை பார்த்திங்கன்னா யாரும் கிளம்பி கலைஞ்சி போகிற மாதிரிலாம் கிடையாது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் நின்று முழுசாக எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கிளம்புவாங்க. நான் இங்கே வண்டியை ஓட்டிக்கிட்டு கிட்ட வர முடியாதுன்றதுனால என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வண்டியை நிறுத்திட்டு வந்தேன். இங்கேருந்து நடந்து போய் அதை எடுத்துகிட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு தான் இந்த காணொலியை தயார் பண்ணி உங்களுக்கு போடணும். நான் பேசி இன்றைக்கே போட்டுடணும்னு பார்க்குறேன். அனைவருக்கும் மீண்டும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.